அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சடையம்பட்டு கிராமம் இயற்கை விவசாயி பொற்செழியன். இது பார்த்திங்கன்னா நம்ம பாவக்காய் பதியம் போட்டு இப்போ நம்ம நட போகிறோம். இது பார்த்திங்கன்னா பாவக்காவும் புடலங்காவும் போட்டேன். புடலங்காய் சரியாக முளைக்கல, சும்மா ஒரு 5-6 தான் முளைச்சிருந்தது. பாவக்காய் நல்லா முளைச்சிக்கிச்சு, புடலங்காய் முளைக்கல. மீதி அப்படியே நம்ம நேராக விதையை நேரடியாக இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாவக்காய் பதியம் போட்டோம் இல்லைங்களா, அந்த செடி நட்டாச்சு. இன்னொரு 3 நாள் ஆகுது. இந்த நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருந்தது, அது அப்படியே ஒரு கரையாக போட்டு அதில் தக்காளி ஊனியாச்சு. இதில் பாவக்காய், இதில் பார்த்திங்கன்னா புடலங்காய், இதில் பீக்கங்காய் போட்டிருக்கோம். இப்போ இது மாதிரி நம்ம பதியம் போட்டு நடுறதால என்னென்னா நம்ம ஒரு 2 களையும் குறையுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வைரஸ் நோய் தாக்குதல், அதாவது நம்ம இந்த மண்ணுக்குள்ளே நடும்போது நம்ம நேரடியாக நிலத்தில் இப்போ விதை போடும்போது அது சீக்கிரமாக நோய் தாக்குதல் வரும். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம பதியம் போட்டு போடுறதால களையும் குறையும், அந்த நோய் தாக்குதலினுடைய தன்மை குறையும். அதனால் இது மாதிரி பண்ணலாம். இருந்தாலும் பாவக்காய் முளைச்சிச்சு, புடலங்காய் நான் பீக்கங்க போடாமல் விட்டுட்டேன், புடலங்காய் முளையாததால். அடுத்த டைம் 3மே ஓரளவுக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாதி தான் இது நட்டுருக்கோம். மீதி பாதிக்கு கம்பு, நரிப்பயிறு, கொள்ளு இது இடையில விரைச்சி விட்டாச்சு. இப்போ இந்த இடையில இன்னும் ஒரு மாதம் கழித்து, ஒரு 50 நாள் கழித்து திரும்ப இதில் அப்படியே பாகல் பீர்க்கன் புடலங்காய் ஊன்றதுக்கு